அப்ப இந்த இடத்துல பணிபுரிவதற்கு அறிவுத்திறனை விட எது முக்கியம் அப்படின்னா குணாதிசயம் முக்கியம். அப்புறம் என்னென்ன குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 40-50 பேர் கூட போட்டி போட்டிருப்பாங்க. அதுல ஒரு இடம் தான் அவங்களுக்கும் இருந்துச்சு, அந்த ஒரு இடம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அது மாதிரிதான் உங்களுக்கும் அந்த ஒரு இடம் தான் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நீதிமன்ற நேர்காணல்ல 26 மதிப்பெண் 30க்கு வாங்கினாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அதிக மார்க் அவங்க போடணும்னா நீங்க சொல்ற பதிலால. அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓஏ மசால்ஜி போன்ற பணியிடத்திற்கு விண்ணப்பித்து அதற்கு பிறகு டாக்குமெண்ட் ரீஅப்லோடு பண்ணிட்டு ஸோ எப்போ செய்முறை தேர்வு வரப்போகுது அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கான ஒரு தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுனா இந்த முறை இந்த போஸ்டிங் எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் சில வழிமுறைகளை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய பயிற்சி மையம் இதற்கான செய்முறை தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள், நேர்காணலுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். அந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களுடைய செய்முறை தேர்வில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு காணொலி வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் அந்த செய்முறை தேர்வில் கலந்து கொண்டு நேர்காணலில் கலந்து கொண்ட மாணவர்களில் 18 நபர்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்து இந்த நீதிமன்ற பணி பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த காணொலியில் வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி பணியிடம் வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு 5 வழிமுறைகள் செய்முறை தேர்வு மற்றும் நேர்காணலுக்கு ரொம்ப பயன்படக்கூடியவை. எது அப்படின்னா, இப்போ செய்முறை தேர்வு அப்படின்னா அதில் ஒரு 2 விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு 35 நபர்கள் முதல் அதற்கு மேற்பட்ட நபர்கள் கொண்ட ஒவ்வொரு குழுவாக பிரிப்பாங்க. செய்முறை தேர்வுக்கு நீங்கள் போகும்போது ஒரு குழுவில் 35 நபர்கள் குறைந்தபட்சம் இருப்பாங்க. அதிகபட்சம் அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துப்பாங்க. அந்த ஒரு குழுவில் நீங்கள் ஒரு ஏ டீம் பி டீம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏ டீம் அப்படிங்கிறத அவங்க முதல் நம்பர் 1 ஹால் அப்படின்றதுக்கு போங்க, ரெண்டாவது இன்னொரு டீம் இருக்கீங்களா, நீங்கள் 2ஆம் நம்பர் ஹாலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டீமில் போகிற 35 பேரில் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, அந்த 35 பேரும் இணைந்து ஒரு 3-5 செய்முறை தேர்வுகளை நீங்கள் சந்திச்சாகணும். அங்கே போய் என்னென்ன செய்முறை தேர்வுகள் செய்ய போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடலில் தான் நாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 35 நபர்கள்ல இருந்து குறைந்தபட்சமா ஒரு 5-10 நபர் 5 நபர்கள் தான், மேக்சிமம் 5 நபர்களை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேர்காணலுக்கு அழைப்பதற்காக செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு குழுவில இருந்து அதிகபட்சம் 5 நபர்கள், குறைந்தபட்சம் 3 நபர்களை சூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு தான் உங்களுடைய பணி வாய்ப்பை உறுதி செய்யும் அப்படின்றத ஏன் அப்படின்னு நமக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்போ செய்முறை தேர்வுல தான் உங்களுடைய ஸ்டெமினாவை அவங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போ பல பேர் எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றிருக்கலாம், எழுத்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கலாம். எழுத்து தேர்வில் இருந்து ஒரு மாணவருக்கு பணி கொடுத்துட முடியுமா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள அந்த செய்முறை தேர்வுக்கு அழைக்கிறாங்க. செய்முறை தேர்வில் ஒவ்வொரு செய்முறை தேர்வையும் கொடுக்கும் போது அந்த மாணவர்கள் செய்கிற விதம், அவங்க உடல் ரீதியாக அணுகக்கூடிய அணுகுமுறைகள், அவங்க உடல் சோர்வடைகிற நிலை, அவங்களுடைய முகத்தில் தெரியக்கூடிய பிரதிபலிப்பு, இதையெல்லாம் வச்சு அவங்க முடிவெடுப்பாங்க. ஸோ இந்த மாணவருக்கு இவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்ற மாதிரி அதில் முடிவெடுப்பாங்க. அதனால தான் செய்முறை தேர்வு ரொம்ப முக்கியம். அந்த செய்முறை தேர்வை நீங்கள் சரியாக பண்ணலைன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அவங்க கையில் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த 35 நபர்களுக்கும் யார் யார் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மார்க் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த மென்ஷன் பண்ணி மார்க் போட்டு 70 மார்க்கையும் நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது உங்களுக்கு 70க்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு எழுத்து தேர்வில் வாங்கின மதிப்பெண், செய்முறை தேர்வில் வாங்கின மதிப்பெண், இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்ப்பாங்க. இது ரெண்டுலையும் யாரு ஹையஸ்டாக இருக்காங்களோ அவங்கள நேர்காணலுக்கு அழைப்பாங்க. அதில் தான் நீங்கள் அதிகபட்சம் 5 நபர்கள், குறைந்தபட்சம் 3 நபர்கள் போவீங்க. ஸோ அதனால இந்த 2 கட்டத்தை நீங்கள் இந்த ஒரு கட்டத்தை நீங்கள் தாண்டறதுக்கு இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் தாண்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்ததா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்களால பணி பெற முடியும். அது ஒரு நேர்முக தேர்வு. இப்போ நேர்முக தேர்வு அப்படின்னா நீதிபதி முன்னாடி நீங்க போய் அமருவீங்க. நீதிபதி உங்களை எஸ்டிமேட் பண்றதுக்கு சில அளவுகோல்கள் வச்சிருப்பாங்க. அவங்க கையில உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்ட ஒரு பேப்பர் இருக்கும். உங்களை இன்டர்வியூ பண்ணும் பொழுது உங்களை ஆப்போனன்ட்ல உட்கார வைப்பாங்க. அவங்க கேள்வி கேட்கும்போது என்னென்ன கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விகளுக்கு எப்படி பதிலளிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருப்பாங்க. அதை வச்சு தான் மார்க் போடுவாங்க. அதில் முக்கியமாக அவங்க எதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய குணாதிசய அளவீடு தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி வழங்கியிருக்கக்கூடிய காணொலி போய் பார்த்தீங்கன்னா நேர்காணல்ல அறிவுத்திறன் சோதனைகள் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அது எங்க அப்படின்னா 10th லெவல் எக்ஸாமுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நாம படிச்சு பாஸ் பண்ணியிருக்கிற அந்த 18 நபர்களுக்கு நம்ம வழங்கியிருக்கிற வகுப்பு எல்லாம் பாருங்க, அவங்களுடைய நேர்காணல்லையே அறிவுத்திறன் பரிசோதனைக்கான நேர்காணலா இருக்கும். இந்த நேர்காணல்ல உங்களுடைய குணாதிசயம் சார்ந்த நேர்காணலா இருக்கும். குணாதிசயம் சார்ந்த நேர்காணலா எப்படிங்க பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 10th லெவல் ஜாபுக்கும் 8th லெவல் ஜாபுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் தான் இந்த நேர்காணல்ல பிரதிபலிக்கும். என்ன வித்தியாசம்னா, 10th லெவல் ஜாபுங்கிறது நீங்க நீதிமன்ற பணியாளரா இருப்பீங்க, நீதிமன்ற வளாகத்தின் பணியாளர். இப்போ நீதிமன்றத்துல உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அந்த நீதிமன்ற ஆவணங்களுக்கான அறிவு தேவைப்படுது, அதை கையாளக்கூடிய அறிவு தேவைப்படுது. ஒரு நீதிபதி சொல்வதை அல்லது நீதிபதியின் அடுத்த இடத்தில் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய பதில்களை புரிஞ்சுக்கிற தன்மை உங்கள்கிட்ட இருக்குதான்னு செக் பண்றாங்க. இதை வச்சுதான் எஸ்டிமேட் பண்ணி ஜாப் கொடுப்பாங்க. ஆனா இந்த 8th லெவல் ஜாபுங்கிறது உங்க குணாதிசய அளவீடு தான். ஏன் அப்படின்னா, நீங்க நீதிமன்ற வளாகத்திலையும் பணிபுரிவீங்க, நீதிபதிகளுடைய கோட்ரஸ் இருக்கும், வீடுகள் இருக்கும், அங்கேயும் உங்களை பணியிட மாற்றம் செய்வாங்க. அப்படி செய்யும் போது அங்க உங்களுக்கு எதெல்லாம் முக்கியம்னு பாருங்க. ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கண்டிப்பா நிறைய பொருட்கள் இருக்கும். அப்ப அதை கையாளக்கூடியவர்களா நீங்க இருப்பீங்க. அதை கையாளும் பொழுது உங்களுடைய குணாதிசயத்துல ஏதாவது வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல பணிபுரிவதற்கு அறிவுத்திறனை விட எது முக்கியம் அப்படின்னா குணாதிசயம் முக்கியம். அப்புறம் என்னென்ன குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல உங்க விருப்பத்தை பாக்குறாங்க. இதை வந்து நேர்காணல்லையே புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா செய்முறை தேர்வு வச்சிருக்காங்க. அதுலயே இந்த விருப்பத்தை புரிஞ்சுப்பாங்க. நீங்க விருப்பப்பட்டு இந்த பணியை செய்யறீங்களா இல்லை ஏதோ கடமைக்கு செய்யறீங்களா அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அங்கேயே. அதை வச்சு எஸ்டிமேட் பண்ணி தான் இங்க மார்க்கே போட்டு நேர்காணலுக்கு அழைப்பாங்க. இருந்தாலும் நேர்காணல ஒரு முறை அமர வைக்கும் பொழுது இந்த பணியுடைய தன்மை என்னன்னு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது நீங்க அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுப்பீங்க. தெரியும் சார், இந்த பணியோடைய ஒர்க் நேச்சர் அப்படின்னு. அப்போ அதை சொல்லும்போது இந்த வேலையெல்லாம் உனக்கு பிடிக்குமா, இதெல்லாம் செய்வியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதில் இருக்குல்ல, அதுலேயே உங்க விருப்பம் தெரிஞ்சு போகும். சரி, ஓகே, செய்வாங்கன்னு நினைக்க. அப்போ உங்க விருப்பத்தை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவது புரிந்து கொள்ளும் திறன். ஏன்னா இப்போ ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு வேலையை சொல்றாங்க அப்படின்னா, அந்த வேலையை இப்படிதான் செய்யணும்னு சொல்றாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியில இருக்காங்களா, இல்லை நாம ஒரு தடவை சொன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிற திறமையை பரிசோதிப்பாங்க. மூணாவது என்னன்னா பண்பு நலனை கட்டாயமா பரிசோதிப்பாங்க. ஏன்னா நீதிபதிகளுடைய வீடுகளில் ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பண்பு நலன் ரொம்ப முக்கியம். அதுல உங்கள்கிட்ட நேர்மை இருக்கா, சகிப்புத்தன்மை இருக்குமா, உண்மை பேசுவீங்களா, இதெல்லாம் செக் பண்றதுக்கு சில டெஸ்ட் வைப்பாங்க. அது கேள்வியா இருக்கலாம், இல்ல சமயோஜிதம் சார்ந்த கேள்விகளா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்ல ஏதாவது ஒரு பிராக்டிக்கல் மாதிரி கொடுக்கலாம். உங்க நேர்மையை பரிசோதிக்கிறதுக்கு, உங்களுடைய சகிப்புத்தன்மையை பரிசோதிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேர்காணல் இப்படிதான் இருக்கும். அதனால இது முக்கியமான அளவீடை வச்சுதான் இந்த மார்க்கை போட போறாங்க, பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த நேர்காணலுக்கு அழைக்கப்படும் பொழுது நீங்க ஒரு பணியிடத்திற்கு 3 நபர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்பட போறீங்க. இது வந்து குறைந்தபட்சம் சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து ஒரே ரேங்க் வரீங்க, ஒரே மார்க் வரீங்க, செய்முறை தேர்வு மற்றும் எழுத்து தேர்வின் மூலமா ஒரே மதிப்பெண் வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல 5 நபர்கள் வரைக்கும் கூட நேர்காணலுக்கு அழைக்கப்படுவீங்க. அப்போ 3 பேத்துல ஒருத்தருக்கு தான் வேலை, இல்ல 5 பேத்துல ஒருத்தருக்கு தான் வேலை. அப்படி அந்த ஒருத்தருக்கு வேலை வேணும், அந்த ஒரு பணியிடமும் உங்களுக்கு வேணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. என்ன செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி வந்துட்டேன், கடைசியா எனக்கு இந்த 3 பேர்ல எனக்கு ஒரு இடம் வேணுமே. ஏன்னா இப்ப நம்மளுடைய மாணவர்கள்ல அந்த 18 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல 4 நபர்கள் கிட்டத்தட்ட 40-50 பேர் கூட போட்டி போட்டிருப்பாங்க. அதுல ஒரு இடம் தான் அவங்களுக்கும் இருந்துச்சு, அந்த ஒரு இடம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அது மாதிரிதான் உங்களுக்கும் அந்த ஒரு இடம் தான் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பதிலால நீதிபதியுடைய முகம் மலரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில நித்யான்னு ஒரு மேடம் வந்திருப்பாங்க, அவங்க பேசியிருப்பாங்க பாருங்க. அவங்க சொன்ன பதிலால நீதிபதி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அதை வச்சுதான் அவங்க மார்க்கை போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நீதிமன்ற நேர்காணல்ல 26 மதிப்பெண் 30க்கு வாங்கினாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அதிக மார்க் அவங்க போடணும்னா நீங்க சொல்ற பதிலால அவங்க கட்டாயமா ஓகே, இந்த நபர் நம்மளுடைய இந்த பணியிடத்திற்கு சூட்டபிள் ஆவாங்க,
அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வர வைக்க வேண்டியது உங்களுடைய பேச்சால தான் இருக்கு. இதை வந்து நீங்க பேச்சாலையும் இந்த செய்முறை தேர்வாலையும் ப்ரூவ் பண்ணி இந்த முறை நீங்க பணி வாங்கணும்னு சொல்லிட்டு, இந்த பணியிடத்தை இந்த ஆண்டே நீங்க பிடிக்கணும்னு சொல்லி நம்ம பயிற்சி மையம் சார்பாக வாழ்த்து சொல்லி, இது போல அடுத்த ஒரு பயனுள்ள காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.